Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala Rasulillahi wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Qala nabiyyuna sallallahu alayhi wa sallam fa inna asdaqal hadithi kitabullah wa aghzanal hadi Muhammadin sallallahu alayhi wa sallam wa sharral umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'ah wa kullu bid'atin lalala wa kullu lalalatin finnar. Qala rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் ஏகத்துவத்தினை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி வழிகேட்டிலிருந்த மக்களை நேர்வழிப்படுத்த வந்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல்லற தோழர்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும், குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹுடைய இறை வணக்கத்தை நிறைவு செய்து அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் பேசப்படக்கூடிய இந்த அருள் நிறைந்த மார்க்க சபையில் பங்கெடுத்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரையச்சத்தை ஏற்படுத்தும் மரணமும் மறுமையும் என்ற தலைப்பின் கீழாக மரணம் சம்பந்தமான செய்திகளையும் அல்லாஹுடைய ரசூல் அவர்களும் அல்லாஹுவும் திருமறை குரானிலேயும் நபிமொழிகளிலேயும் நமக்கு எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கைகளையும் ஒவ்வொரு செய்தியாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் வெறுமனே மறு உலக வாழ்க்கை சம்பந்தமான எச்சரிக்கைகளையும் மறு உலக வாழ்க்கை சம்பந்தமான முன்னறிவிப்புகளையும் வெறுமனே போற போக்கில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு அத்தாட்சிகளை, சான்றுகளை அல்லாஹுடைய ரசூல் அவங்க முன்வைத்தார்கள். அதை இந்த உலகத்திலே நிகழ்வதை பார்த்த சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா வகை செய்திகளும் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் மறு உலக வாழ்க்கையின் மீது உறுதியடைந்தார்கள் என்ற தலைப்பை மையமாக வைத்து நேற்றைய தினம் சில முன்னறிப்புகளை பார்த்திருந்தோம். அதிலே முஅத்தா போர்க்களம் சம்பந்தமாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் செய்த முன்னறிவிப்பையும், அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமான முன்னறிவிப்பையும் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய ஹலீஃபாவாக அவர்கள் என்ன செய்றாங்க, ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். உமர் அவங்களுக்கு பின்னாடி உஸ்மான் அவங்களுடைய ஆட்சி. ஏன்னா அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்லிட்டாங்க, 2 ஷஹீதுகள் இந்த மலையின் மீது இருக்கிறாங்க. அப்படி அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லும் போது யார் இருந்தது என்று சொன்னால் உமர் அவர்களும் உஸ்மான் அவங்களும் தான் அந்த மலையின் மீது இருக்கிறாங்க. அப்ப உமரை அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்லிட்டாங்க, உமர் அலி அவர்கள் கொலை செய்யப்பட்டு மரணத்தை சந்திக்கிறார்கள். அதன் பிறகு யார் அப்படி மரணிக்க போவது என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தான் என்ன செய்ய போறாங்க, கொலை செய்யப்பட்டு மரணிக்க போகிறார்கள். அப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆட்சி பொறுப்பை ஏற்று ஹலீஃபாவாக தன்னுடைய ஆட்சியை செய்கிறார்கள். ஏன்னா உஸ்மான் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆட்சியாக இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. எப்படி உமர் அலி மிக சிறந்த தலைமைத்துவத்தோடு ஆட்சி செய்தார்களோ இஸ்லாமிய ஆட்சியை, அதே போன்ற ஆட்சியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்சி என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய கரத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இருக்குத, அந்த திருமறை குர்ஆனை தொகுக்கக்கூடிய பணியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் செஞ்சாங்க. ஏன்னா நபிகளாருடைய காலத்தில் இருந்த திருமறை குர்ஆன் பிரதிகள் எப்படின்னு சொன்னால் அந்த தனித்தனி பிரதிகளாக இருந்தது. இன்னைக்கு நாம வச்சிருக்கிற 30 ஜுசுவை கொண்ட 114 அத்தியாயங்களை கொண்ட திருமறை குர்ஆனாக ஒட்டுமொத்தமாக நபிகளாருடைய காலத்தில் இல்லை. மற்ற சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்திலும் அப்படி கிடையாது. அதையெல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒன்றாக திரட்டி பழைய பிரதிகள் அனைத்தையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தீயிட்டு கொளுத்தி என்ன செய்றாங்க, அதையெல்லாம் அழித்து விட்டு திருமறை குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபினுடைய வடிவத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றிலே கொடுக்கிறார்கள். அவர்கள் தொகுத்த அந்த பணிதான் இன்னைக்கு திருமறை குர்ஆனை நாம் கிதாபாக வைத்திருக்கிறோம், சாஃப்ட்வேராக வைத்திருக்கிறோம். மற்ற நம்முடைய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சிருக்கிறோம், திருமறை குர்ஆனை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பணியினுடைய துவக்கம் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நடக்குது. அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்களிப்பை உஸ்மான் அவங்க தன்னுடைய ஆட்சியில செய்து கொடுத்தாங்க.
அப்ப இப்படிப்பட்ட இந்த ஆட்சி என்பது சில மனிதர்களுக்கு பிடிக்கவில்லை. உஸ்மான் அவங்களுடைய ஆட்சியை பிடிக்காத சில மனிதர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்களை எப்படியாவது ஆட்சி பொறுப்புல இருந்து கீழே இறக்கி விட வேண்டும் அப்படிங்கிறத மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சதி திட்டத்தை தீட்டி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு கூடிய ஒரு ஆட்சியை உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஏற்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட குழப்பம் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வீட்டோடு வைத்து முற்றுகையிட்டு விடுகிறார்கள். அப்படியே வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு, உள்ள யாரும் செல்ல முடியாத அளவுக்கு, உள்ள இருந்து யாரும் வெளியே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹவுஸ் அரெஸ்டை உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க மீது என்ன செய்றாங்க, ஒரு அநியாயக்கார கூட்டம் செலுத்துகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபாக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்கள் அனுமதி கொடுங்கள், இந்த அநியாயக்கார கூட்டத்தை இந்த மதீனா தேசத்தை விட்டே நாங்கள் விரட்டி அடித்து விடுகிறோம் என்று கேட்கும் போது கூட உஸ்மான் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது எனக்கும் அவர்களுக்கும் உண்டான பிரச்சனை, இதை நானே பார்த்துக் கொள்கிறேன், எனக்காக யாருடைய ரத்தமும் இந்த புனித பூமியிலே சிந்தப்படக்கூடாது என்று சொல்லி அவங்க மறுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான குழப்பம் நிறைந்த சூழ்நிலையில் யாருமே உள்ளே வந்து அதை தீர்த்து வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடும். இப்படிப்பட்ட இந்த சூழலில் முற்றுகை நீடித்துக் கொண்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜுடைய காலகட்டம் வந்துவிடும். துல்ஹஜ் மாதம் வரக்கூடிய நேரத்தில் நிறைய சஹாபாக்கள் என்ன செய்வாங்க என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய அந்த கிரியை நிறைவேற்றுவதற்காக நிறைய மக்கள் புறப்பட்டு போயிடுவாங்க. அப்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் மக்கள் ஊரிலே தங்கி இருக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த அநியாயக்கார கூட்டம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து கொண்டு உள்ளே இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே அவர்களுடைய கழுத்தை அறுத்து கொலை செய்வார்கள். அவங்களுடைய இரத்தமெல்லாம் அந்த திருமறை குர்ஆனை அப்படியே மிகப்பெரிய அளவுக்கு இரத்தமாக மாற்றப்படக்கூடிய அளவுக்கு அவங்க கடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டு தான் உஸ்மான் அவர்களுடைய மரணமும் வரலாற்றிலே நடக்கிறது. அப்ப இந்த ரெண்டு முன்னறிவிப்புகளுமே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னது மாதிரியே நடக்குது. இந்த மலையின் மீது, உஹது மலையின் மீது ஒரு நபி இருக்கிறாங்க, ஒரு சித்திக் உண்மையாளர் இருக்கிறாங்க, ஒரு ஷஹீதான், 2 ஷஹீதுகள் என்று சொல்லி 4 மனிதர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அடையாளப்படுத்தினாங்க. அதுல 2 மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னது போலவே உமர் ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் கொலை செய்யப்பட்டு தான் மரணிக்கிறார்கள். இந்த முன்னறிவிப்பு நபிகளார் வாழ்ந்த காலகட்டத்தை தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்திலே நடக்கிறது. யோசித்து பாருங்கள், நபிகளார் சொன்ன எந்த ஒரு செய்தியாவது இந்த உலகத்தில் நடக்காம போகுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய மறு உலக வாழ்க்கை இல்லாம போகுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய யுக முடிவு நாள் இல்லாம போகுமா என்பதை நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மேலும் சில முன்னறிப்புகளை செய்றாங்க. எப்படிப்பட்ட முன்னறிப்பு என்று சொன்னால், அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமான முன்னறிவிப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த ஆரம்ப காலகட்டம். அப்பொழுது மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும், ஒரு பள்ளிவாசல் தேவை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு யூதர்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்தை என்ன செய்றாங்க அப்படின்னா விலை கொடுத்து வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அந்த சமாதிகளை எல்லாம் தூக்கி குழிய தோண்டி அள்ளி வெளியே அப்புறப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த இடத்துல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை கட்டி எழுப்புறாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நிறைய நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உட்பட தோளிலே கற்களை சுமந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், இவங்களுடைய தாய் தந்தை என்பவர்கள் சுமையா யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக முதலில் தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்த ஒரு தம்பதி. சுமையா ரலியல்லாஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அவங்களுடைய பிள்ளை தான் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள். தன்னுடைய தாய் தந்தையை இழந்து அடிமையாக இஸ்லாமிய வரலாற்றை கடந்து வந்தவர்கள். இந்த மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்பக்கூடிய நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் ஒரு கல்லையாக தோளிலே சுமந்து கொண்டிருக்கும் போது அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் 2 கற்களை தோளிலே வைத்துக் கொண்டு சுமந்து செல்வார்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்காக. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அம்மார் ரலியல்லாஹு அவருடைய அந்த மேனியிலே படிந்திருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் தன்னுடைய கரத்தால் தட்டி விட்டு சொல்லுவாங்க, இந்த அம்மார் ரொம்ப பாவம், இவரை ஒரு அநியாயக்கார கூட்டம் கொலை செய்யும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஹிஜ்ரி முதல் ஆண்டு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து பள்ளிவாசலை மஸ்ஜித் நபவியை கட்டக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க இந்த முன்னறிவிப்பை, அம்மார் ரொம்ப பாவம், இந்த அம்மார் ஒரு அநியாயக்கார கூட்டத்தால் தான் கொலை செய்யப்பட்டு மரணிப்பார். காலங்கள் கடந்து ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மௌத்தா போய் அதன் பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்க மௌத்தா போய்
உமர் அவர்கள் 10 வருட கால இஸ்லாமிய ஆட்சியை செய்து மௌத்தாகி, அதன் பிறகு உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களும் கொலை செய்யப்பட்டு மௌத்தாகி, அதன் பிறகு அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், 4வது ஹலீஃபாவாக அலி அவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு குழப்பம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஏற்படும். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு படை, அந்த பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு படை, 2 பக்கமாக சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா ஒருவரைக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள். சிஃபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் வரலாற்றில் நடக்கிறது. அப்படிப்பட்ட இந்த யுத்தத்தில் முஸ்லிம்களே ஒருவருக்கொருவராக அடித்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களாலேயே கொலை செய்யப்படுவார்கள். அப்படி கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அப்பதான் அவங்களுக்கு சிந்தனையே வருது, இதோ அம்மார் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு முன்னறிவிப்பை செஞ்சாங்களே, இதோ இந்த அம்மார் ரொம்ப பாவம், ஒரு அநியாயக்கார கூட்டத்தால் தான் இந்த அம்மார் அவர்கள் கொலை செய்யப்படுவாங்கன்னு சொன்னாங்களே, நாம அம்மாரை கொலை செய்து விட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த சொன்ன அநியாயக்கார கூட்டத்தில எல்லாம் நாம இருக்கிறோம் என்று சொல்லி சஹாபாக்கள் அந்த இடத்திலே மனம் திருந்துவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்ன அநியாயக்கார கூட்டத்தில எல்லாம் நாம இருக்கிறோம், நாம இந்த நபித்தோழரை ஒரு முஸ்லிமை கொலை செய்து விட்டோமே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பை நினைத்து பார்த்து அந்த இடத்திலே சஹாபாக்கள் மனம் திருந்துவார்கள். இது வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு. யோசித்து பாருங்கள், நபிகளார் என்னைக்கோ சொன்ன முன்னறிவிப்பு, அதுவும் வரலாற்றிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னது மாதிரியே கொலை செய்யப்பட்டு தான் அம்மார் அவர்கள் மரணிக்கிறார்கள். இயற்கையான மரணம் அல்ல. அதே போன்று மேலும் சில முன்னறிவிப்புகளை நபிகளார் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அபூதர் அல் ஹிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவுல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்ல முடியாத காலகட்டம். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லுவாங்க, நீங்க இதை என்ன செய்யுங்க, யார்கிட்டையும் வெளிப்படுத்திடாதீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிறீங்க, உங்களுடைய வீட்டிலேயே மறைமுகமாக அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ந்த ஒரு காலகட்டத்தில் இந்த அபூதர் அல் ஹிஃபாரி அவர்கள் வெளியூர்ல இருந்து, ஹிஃபார் என்று சொல்லக்கூடிய குலத்தில இருந்து வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய கரத்தை பிடித்து பைஅத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காபாவின் மீது ஏறி பிரகடனப்படுத்துவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கலிமாவை காபாவின் மீது ஏறி நின்று பிரகடனப்படுத்திய ஒரு நபித்தோழர். அவங்க கடுமையான முறையில் அந்த நேரத்தில் அடித்து அவங்கள் மூர்ச்சையாகி விடக்கூடிய அளவுக்கு அவர்களை அடித்து மக்காவாசிகள் துன்புறுத்தினார்கள். ஆனால் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவை மக்காவிலே பிரகடனப்படுத்திய ஒரு தோழர், தனி ஒரு மனிதராக வந்து தன்னுடைய ஹிஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தையே இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்த தோழர் இந்த அபூதர் அல் ஹிஃபாரி ரலியல்லாஹு. இவங்க சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. என்னன்னா, ஒரு சபையில நபித்தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோழரில் ஒரு தோழர் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியிலே மரணத்தை சந்திப்பார், அவரை அடக்கம் செய்து கஃனிட்டு ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்வதற்கு ஒரு இஸ்லாமிய கூட்டம் வரும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பொத்தாமதுவா சொல்லிடுவாங்க. இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய சபையில பேரை சொல்லாம யாருன்னு அடையாளப்படுத்தாம பொதுவாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அந்த செய்தியை முன்வைப்பார்கள். காலங்கள் எல்லாம் கடந்து ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி மக்களுடைய அந்த நிலையை பார்த்த அந்த அபூதர் அல் ஹிஃபாரி அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய செயல்பாடெல்லாம் பிடிக்காம நம்ம தனிமையில போயிருவோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வோம், நாம தனியா போய் எங்கேயாவது ஒரு தேசத்துல வாழ்ந்துருவோம் அப்படின்னு என்ன செய்வாங்க, போயிருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பின்னாடி நமக்கு வர இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லுவாங்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த சோதனையான காலகட்டம் உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் ஒரு ஆடுதான் சிறந்த ஒரு செல்வமாக உங்களுக்கு இருக்கும். என்ன செய்ய தெரியுமா, உங்களுடைய ஈமானை பாதுகாக்க நீங்கள் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஃபித்னாவின் பக்கம் சென்று விழாமல் இருக்க அந்த ஆட்டை பற்றி கொண்டு எங்கோ காடு மலையை நோக்கி சென்று விடுங்கள். அங்கே ஆடு உங்களுக்கு தரக்கூடிய பாலை கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்நாளை ஈமானோடையே கழித்து விடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய சம்பவம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி அவங்க இந்த நிகழ்வை எடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மௌத்தா போயிட்டாங்க. நிறைய குழப்பங்கள் இந்த உலகத்திலே நடைபெற இருக்கிறது. மக்களுடைய செயல்கள் பிடிக்காம என்ன செய்றாங்க, அபூதர் அல் ஹிஃபாரி அவங்களும் அவங்களுடைய மனைவி என்ன செய்றாங்கன்னா தனியொரு பாலைவன தேசத்துக்கு போயிடுறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வெட்டவெளி, மண்ணை சுற்றி மண்ணை தவிர எதுவுமே தென்படாத ஒரு பாலைவன பிரதேசத்துக்கு போய் அங்க ஒரு வீட்டை அமைத்து கொண்டு மனைவியும் அபூதர் அவங்களும் தங்கி இருக்கிறாங்க. யாருமே அந்த பக்கம் வரமாட்டாங்க.
ஏதோ ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடிய மக்கள் அந்த நேரத்தில் மட்டும் அந்த பகுதியை கடந்து விட்டு சென்று விடக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அபூதர் அல் ஹிஃபாரியில அவங்களுக்கு மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ரொம்ப வயசாகி அவங்களுடைய அந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் இருக்கிறாங்க, மரணிக்கக்கூடிய நேரம். அப்ப மனைவி அழுறாங்க. அபூதர் அவங்களுடைய நிலைமையை பார்த்து தன்னுடைய மனைவி கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். ஏன் அழுகிறாங்க தெரியுமா? தன்னுடைய கணவர் என்னை விட்டு போக போறாரு, மௌத்தா போக போறாரு அப்படிங்கிற நினைச்சு அவங்க அழல. ஏன்னா அவங்க அந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் நிச்சயமாக கணவனாக இருந்தாலும் மனைவியையும், மனைவியாக இருந்தாலும் கணவனையும், பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோரையும், பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளையும் விட்டு செல்லக்கூடிய மரணம் என்பது நிச்சயமாக நம்மை சந்திக்கும் என்பதிலே உறுதியாக இருந்த அந்த தோழர்கள் அதை நினைத்து அளவில்லை. எதற்காக அந்த பெண்மணி அழுறாங்க தெரியுமா? தன்னுடைய கணவர் ஒருவேளை என்னை விட்டு மரணித்து விட்டால் நான் ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு எப்படி இவரை தூக்கி குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்வேன் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஜனாசாவை தூக்கி ஒரு பெண்மணியால் அதை சுமக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஜனாசாவை தூக்கி குளிப்பாடணும் அப்படின்னா 10 பேர் அந்த சபையில நின்றா தான் முடியும். அந்த ஜனாசாவை தூக்கி குளிப்பாட்டி அதுக்கு கஃனிட்டு அந்த ஜனாசாவை தூக்கி சுமந்து அடக்கம் செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அப்ப அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நினைச்சு அவங்க அழுறாங்க. எப்படி என்னுடைய கணவரை நான் அந்த இறுதி காரியத்தை செய்ய போறேன், தனி ஒரு பெண்மணியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். அப்போது அம்மார் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய படிப்பனையாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க ஏன் அழுறீங்க? அப்ப அந்த சம்பவத்தை சொல்றாங்க. நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா, இறந்து போயிட்டீங்கன்னா, ஒரு பெண்மணியாக இருந்து நான் எப்படி உங்களுடைய இறுதி காரியத்தை செய்வேன் அப்படின்னு நினைச்சு அழும்போது அம்மார் அவங்க சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு சபையில் அமர்ந்திருந்தேன், நிறைய நபித்தோழர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செஞ்சாங்க. என்ன தெரியுமா? இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு மனிதர் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியிலே மரணிப்பார். அவரை தூக்கி சுமந்து ஜனாசா தொழுகையை நடத்தி அவரை அடக்கம் செய்ய ஒரு இஸ்லாமிய கூட்டம் வரும் என்பதை நபிகளார் சொன்னாங்க. ஆனால் அங்கே இருந்த எல்லா தோழர்களுமே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்ன முன்னறிவிப்புப்படி மௌத்தா போகல. எல்லாருமே மக்கள் வாழக்கூடிய பகுதியில எல்லாரும் மௌத்தா போனாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு என்னைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை பாத்தீங்களா? என்னைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு இந்த உலகத்திலே நடக்கும், நீங்க வெளியே போய் பாருங்க, ஒரு இஸ்லாமிய கூட்டம் வரும்னு சொன்னாங்க. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த மனைவி போய் வெளியில போய் பார்க்கிறாங்க, ஒரு இஸ்லாமிய கூட்டம் அந்த பகுதியின் வழியாக வருகிறார்கள். அவங்க வந்து அபூதர் அல் ஹிஃபாரி அவங்களுடைய அந்த கடைசி நேரத்தை பார்த்து எல்லா நபித்தோழர்களும் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து அழுது உடனே அபூதர் அவங்க அந்த இடத்துல மரணிக்கிறார்கள். அவங்களை கஃனிட்டு குளிப்பாட்டி ஜனாசா தொழுகை நடத்தி அவங்களை அடக்கம் செய்து விட்டுத்தான் அந்த இஸ்லாமிய கூட்டம் அங்கே இருந்து செல்கிறார்கள். இது எப்படி நடக்குது யோசித்து பாருங்க. அந்த நம்பிக்கையை பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க என்னைக்கோ சொன்ன முன்னறிவிப்ப தன்னுடைய மனைவிட்ட ரொம்ப உறுதியாக சொல்றாங்க. அபூதர் அவங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நபிகளார் சொன்ன முன்னறிவிப்பு இந்த உலகத்துல நடக்காம போகாது. நிச்சயமாக ஒரு கூட்டம் என்னை அடக்கம் செய்வதற்காக வருவார்கள். நபிகளார் சொன்ன முன்னறிவிப்பு இந்த உலகத்துல நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை அந்த தோழர்களுக்கு இருந்துச்சா இல்லையா? இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வரணும். இன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப அலட்சியமாக இந்த உலகத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன எச்சரிக்கைகளை, இறைவன் சொன்ன எச்சரிக்கைகளை கண்மூடித்தனமான என்ன செய்யறோம்? நாம நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வரையில பார்த்துக்கலாம். அதெல்லாம் உலகம் அழிக்கப்பட தான் போகுது. எப்ப அழிக்கப்பட போகுது? நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலயா? நம்முடைய பிள்ளைகள் வாழக்கூடிய காலகட்டத்திலே? அதுக்கெல்லாம் காலம் இருக்குதுப்பா என்று சொல்லி இறைவனுடைய எச்சரிக்கைகளை, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை நமக்கு நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு ஒன்று கூட இந்த உலகத்தில் நடைபெறாமல் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கடக்காது. அதை நம்முடைய உறுதியா நம்முடைய உள்ளத்துல எடுக்கணும். மறுமை சம்பந்தமான எச்சரிக்கைகள், நரகம் சம்பந்தமான வேதனைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு முன்னால் நாம் எதை உறுதியாக நம்ப வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு முன்னறிவிப்பும் இந்த உலகத்திலே நடக்கும் என்பதை 100க்கு 100% அல்ல, 100க்கு லட்சம் மடங்கு, கோடி மடங்கு வீதம் ஒரு முஸ்லீம் அதை நம்ப வேண்டும். நிச்சயமாக இந்த உலகத்தில் நடக்கும்பா, அது இந்த உலகத்தை விட்டும் கடந்து செல்லாதுங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். இன்னைக்கெல்லாம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? உலகம் அழிக்கப்படுவதற்கு நாள் இருக்குது, கியாம நாள் வருவதற்கு இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் தானே அல்லாஹ் உலகத்தை அழிக்க போறான், அதுக்குள்ள நம்முடைய ஆயுட்காலம் முடிந்துவிடும் என்று சொல்லி பலகீனமான ஈமானிய நம்பிக்கையோடு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் துளைத்துக் கொண்டிருக்கிறோம்.
மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய சேமிப்புகளை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை தூரமாக்கி கொண்டே இருக்கிறோம். அதே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு முன்னறிப்பை செய்தார்கள். கியாம நாள் எப்படி வரும் தெரியுமா உங்கள்கிட்ட? அல்லாஹ்வுடைய கியாம நாளின் அடையாளங்கள் எப்படி உங்களை சந்திக்கும் தெரியுமா? நபிகளார் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார்கள். பெண்கள் கழுத்திலே அணியக்கூடிய முத்துமாலை இருக்குதே, அந்த முத்துமாலை திடீரென அருந்து அதிலே இருந்து ஒரே ஒரு முத்து வெளியேறிவிட்டால் எப்படி ஏனைய முத்துக்கள் சரமாரியாக ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வந்து விடுமோ, அது போன்று அல்லாஹ்வுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் உங்களிலே வெளிப்பட்டு விட்டால் ஏனைய அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரமாரியாக வெளியே வரும். அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் முன்னேறுவதற்கு, அல்லாஹ்வை நோக்கி இறைவனுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காது என்பதை நபிகளார் எச்சரித்தார்கள். யோசித்து பாருங்க, ஒரே ஒரு அடையாளம் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான். அல்லாஹ்வை நோக்கி முன்னேற முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்களே, முத்துமாலையிலிருந்து முத்துக்கள் வெளிப்படுவதை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக அடையாளங்கள் வரும். தஜ்ஜால் வந்துட்டான்னா என்ன பண்ண போறோம்? அல்லாஹ்வை நோக்கி முன்னேற முடியுமா? அந்த காலகட்டத்தை கடக்க முடியுமா ஈமானோடு? அப்ப யோசித்து பாருங்கள். அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய பயணத்தில் நாம் இருக்கிறோம்? சஹாபாக்கள் அப்படி இல்லை. என்றைக்கோ அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிப்பை சஹாபாக்கள் அடுத்த நொடி பொழுது மரணம் வந்துருமோ, அடுத்த நொடி பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்து விடுமானோ அப்படிங்கிற பயத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையை கடந்தார்கள். நிறைய செய்திகளை ஹதீஸ்ல பார்க்கிறோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த மக்களுக்கு தேவையான அறவுரைகளை உபதேசங்களாக சொற்பொழிவுகளாக நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் மறுமை சம்பந்தமாகவும் அல்லாஹ்வுடைய கியாம நாள் சம்பந்தமாகவும் சில செய்திகளை அந்த தோழர்களுக்கு சொல்லுவார்கள். அந்த தோழர்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கியாம நாள் சம்பந்தமாக பேசினார்கள் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பேசி முடிப்பதற்குள் இந்த உலகத்தை அல்லாஹ் அழித்து விடுவானோ என்ற அச்சமும் பயமும் எங்களுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும். அந்த அளவுக்கு பயந்தாங்க மறுமைக்கு. அல்லாஹ்வுடைய யுக முடிவு நாளை அந்த அளவுக்கு அவர்கள் அச்சத்தோடு எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கெல்லாம் நாம் அப்படி எதிர்பார்க்கிறதே கிடையாது. ரொம்ப அலட்சியமாக பொடுபோக்குத்தனமாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த நிலைமையை நம்முடைய வாழ்க்கையில மாற்றணும். பொதுவா நிச்சயமாக மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நம்மை சந்திக்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் நம்பி இருக்கிறோம். அடுத்த நொடி பொழுது உத்தரவாதம் இல்லைங்கிறத நம்பி இருக்கிறோம். ஆனால் யுக முடிவு நாள் இருக்குதே, அது எப்படி நம்புறோம் தெரியுமா? அதுக்கு இன்னும் காலகட்டம் இருக்குன்னு நம்புறோம். இன்னும் 1000 வருஷம் இருக்குது, இன்னும் 500 வருஷம் இருக்குது அப்படின்னு நம்புறோம். ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கிறது? நிறைய அடையாளங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்வைத்தார்கள். அதிலே நிறைய சிறு அடையாளங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. ஹதீஸ்களை ஆய்வு செய்த அடிப்படையில் நிறைய மார்க்க அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நபிகளார் சொன்ன ஏராளமான சிறிய அடையாளங்கள் அனைத்துமே இந்த உலகத்திலே நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் இந்த உலகம், இந்த மனித சமூகம் சந்திக்க போவதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெரும் மாபெரும் 10 அடையாளங்களைத்தான் என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்களே. இஸ்லாத்தை ஆய்வு செய்த மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்களே. அப்ப யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க நிறைய சிறிய அடையாளங்களை சொன்னாங்க. அதுல ஒரு சில அடையாளம் என்ன தெரியுமா? காலம் சுருங்கும் என்பதை நபிகளார் சொன்னாங்க. நாம் வாழக்கூடிய இந்த கால நேரம் என்பது அப்படியே சுருங்கக்கூடிய காலகட்டமாக மாறிவிடும். எப்படி சொன்னாங்கன்னா, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தினுடைய ஒரு வருடம் ஒரு மாதம் போல ஆகிடும், ஒரு மாதம் ஒரு வாரம் போல் ஆகிவிடும், ஒரு வாரம் ஒரு நாள் போல் ஆகிவிடும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் போல் ஆகிவிடும், ஒரு மணி நேரம் ஒரு வினாடியை ஒரு செகண்ட் போல மாறிடும். அப்படி அந்த அளவுக்கு காலம் வேகமாக சுருங்கும் என்பதை சொன்னாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம ரமலான் அடைஞ்சோம், முதல் நோன்பு அடைஞ்ச மாதிரி இருக்குது. இன்னைக்கு 7வது இரவுல உட்கார்ந்து இருக்கிறோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு வேகமாக காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக இந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து போயிடும். கண்மூடி கண் துறப்பதற்குள்ளாக ஒரு வருடம் முடிகிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதங்களும் முடிந்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் எதை சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிப்பை சொல்லுகிறது. காலம் சுருங்குவது என்பது கியாம நாளை நெருங்குவதற்குரிய ஒரு அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு டெக்னாலஜி வளரக்கூடிய நேரத்தில் நம்முடைய நேரத்தை எல்லாம் சுருக்குது. நம்ம டெக்னாலஜியுடைய உச்சபட்சத்தில் இருக்கோங்கிறத சிந்திக்கிறோம். ஆனால் எதை சிந்திக்க மறக்கிறோம் தெரியுமா? இது நபிகளார் சொன்ன கியாம நாளின் அடையாளம் என்பதை சிந்திக்க மறக்கிறோம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அட்வான்ஸான டெக்னாலஜி. நேரங்களை குறைப்பதற்கு, காலத்துடைய அளவை குறைப்பதற்கு எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நாம் பயணம் செய்யக்கூடிய பயணத்தை எடுத்து பாருங்க. ரொம்ப இலகுவான நேரத்தில் நம்முடைய காலங்களை எல்லாம் சுருக்கக்கூடிய பயணமாக மாறிவிட்டது. ஒண்ணுமே இல்லை, ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன். இந்த ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடிய மக்கள்
இன்னைக்கு எப்படி போயிட்டு வராங்க, அன்னைக்கு எப்படி போனாங்க, மாதக்கணக்கான பயணம். இன்னைக்கெல்லாம் இந்த ஹஜ் உம்ரா செல்லும் போது எல்லாத்துக்கும் ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லி, ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லி விடைபெற்று போறாங்களே, இது எப்ப வந்துச்சு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. நம்ம போயிட்டு வர்றதுக்கு 6 மாசம் ஆகும், எனவே சொந்த பந்தங்களை எல்லாம் போய் சந்திச்சு சொல்லிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த வழிமுறை இன்னைக்கு அப்படியே தொடர் கதையாக மாறிவிட்டது. ஏன்னா அவ்வளவு காலகட்டத்தை அது பிடிக்கும். போறதுக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் கப்பல்ல பயணம் செஞ்சு போகணும். அங்கே போய் அந்த கிரியைகளை எல்லாம் முடித்து விட்டு மீண்டும் வருவதற்கு சில மாதங்கள். இந்த அளவுக்கு வாழ்ந்த காலகட்டம் ஹஜ்ஜினுடைய பயணம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அதிகபட்சமாக 40 நாள் தான். அதுவும் நம்முடைய பயணிக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு தெரியுமா? இந்த 40 நாளுமே அங்க போய் தங்கி அங்க ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்து அங்கே பெருநாளை எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுதான் இவ்வளவு காலகட்டம். ஆனா இங்க இருந்து பிளைட்ல போறமே சவுதி அரேபியாவுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 3-4 மணி நேரத்துல போய் சென்றுட்டு வந்துடுறோம். ஆனா நபிகளார் வாழ்ந்த காலகட்டத்துல மக்காவில இருந்து மதினாவுக்கு போகணும்னாலோ, மதினாவில இருந்து மக்காவுக்கு வரணும்னாலோ பல வாரங்கள் பயணப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பயணம் செஞ்சாங்க. இரவு நேரத்துல பயணமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா நபிகளார் வாழ்ந்த காலகட்டம் அப்படி. இரவு நேரத்துல ஒண்ணு வெளிச்சம் இருக்காது, திடீரென்று காட்டு விலங்குகளுடைய அச்சுறுத்தல். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த நபிகளார் இரவு நேர பயணத்தை தவிர்த்தார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? பெரும்பகுதி நம்முடைய பயணங்கள் எல்லாமே இரவு நேரத்துல தான் அமைக்கிறோம். எந்த ஊருக்கு போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும் நம்முடைய பயணமே இரவுல தான் இருக்குது. யோசித்து பாருங்கள், அந்த நேரமும் கூட அல்லாஹ் குறைச்சிட்டான். அப்ப எந்த அளவுக்கு கியாம நாள் நம்மை அண்மையில் நெருங்கி கொண்டே வருகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, பெண்கள் சம்பந்தமான அடையாளத்தை சொன்னாங்க. ஏன்னா நிறைய சிறிய அடையாளங்கள் இருக்கிறது, ஒரு சில முக்கியமான அடையாளங்கள் மட்டும் இந்த உரையில நான் சொல்லி காட்டுகிறேன். பெண்கள் சம்பந்தமான அடையாளத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு காலம் வரும், கியாம நாளை நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் பெண்கள் என்பவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமான முறையில் அவங்க காட்சியளிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் ஆடை அணிந்தும் பிரயோஜனமில்லாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவினுடைய காலகட்டமாக இன்னைக்கு மாறிடுச்சு. பெண்கள் அணியக்கூடிய ஆடை இருக்குதே, ரொம்ப ரொம்ப இறுக்கமான ஆடைகளாக, மெலிந்த ஆடைகளாக, அளவிலே குறைந்த ஆடைகளாக இன்னைக்கு ஆடைகள் மாற்றப்பட்டு விட்டது. இதை நபிகளார் கியாம நாளினுடைய அடையாளமாக சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாம் ஃபர்தா முறைகளை எடுத்து பாருங்க. இன்னைக்கு இஸ்லாமிய தாய்மார்கள் சகோதரிகள் அணியக்கூடிய ஃபர்தா முறை எல்லா பெண்களையும் சொல்லவில்லை. ஒரு சில பெண்கள் அணியக்கூடிய ஆடை ஃபர்தாக்கள் எப்படி இருக்கிறது? பிற அந்நிய ஆண்களை கவர்ந்திழுக்கக்கூடிய வகையில் இறுக்கமான ஃபர்தாக்களாக, அதிலே நிறைய டிசைன்களில் நிறைய வகை வகையான கண்ணை கவரக்கூடிய அந்த ஆடைகள், அந்த ஃபர்தாக்களாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கியாம நாளுடைய அடையாளமாக சொன்னாங்க. பொதுவா ஃபர்தாக்கள் எதற்கு போடப்படுகிறது? தன்னுடைய உடலினுடைய கவர்ச்சியை பிற ஆண்களிடமிருந்து மறைக்க வேண்டும். தனக்கு சொந்தமில்லாத மகரமான ஆண்களை தவிர மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் ஃபர்தாக்கள் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஃபர்தாக்கள் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஃபர்தாக்களை பார்த்தாலே கேட்கறாங்க, ரொம்ப அழகான ஃபர்தாவா இருக்குதே, ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குது, எங்க வாங்குனீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப இது எப்படி இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த ஃபர்தாவா இருக்கும்? ஒரு ஃபர்தாவை பார்த்து ஒரு மனிதன் கவர்ந்து இழுக்கப்படுகிறான் என்று சொன்னால், எங்க வாங்குனீங்கன்னு அந்த ஃபர்தா கேட்க சொல்லுகிறது என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது கவர்ச்சியான ஃபர்தாக்கள் என்பதை இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரிகள் சிந்திப்பதே கிடையாது. அதை எங்க வாங்குறீங்க? நானும் போய் வாங்குறேன், என்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறேன், என்னுடைய சகோதரிகளுக்கு வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலை இருக்குதே. இது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க எச்சரித்த எச்சரிக்கை. சஹாபிய பெண்மணிகள் அன்றைக்கு ஃபர்தாக்களை அணிந்தார்கள். இன்னைக்கு நாம அணியக்கூடிய ஃபர்தாக்கள் மாதிரிலாம் கிடையாது. அம்பர்லா ஃபர்தா, இடுப்பு வரைக்கும் இறுக்கமாக, இடுப்புக்கு கீழாக பறந்து விரிந்த ஃபர்தாக்களா இருக்குது. இது என்ன ஃபர்தா முறை? ஃபர்தா என்று சொன்னால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இலகுவாக இருக்க வேண்டும். உடலினுடைய அங்க அடையாளத்தை வெளிப்படுத்த முடியாத ஃபர்தாக்களா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய ஃபர்தாக்கள் பெரும்பகுதி அம்பர்லா ஃபர்தாவாக இருக்கிறது. அதாவது இடுப்பு வரைக்கும் இறுக்கமா இருக்குது, இடுப்புக்கு கீழே விசாலமாக இருக்கிறது. இப்படித்தான் ஃபர்தாக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா? இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஃபர்தாக்களை அணிய சொல்லுதா? யோசித்து பாருங்கள். சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஃபர்தாக்களும் கிடையாது. போர்வையை எடுத்து அப்படியே உடல் முழுக்க சுத்தி மறைத்துக் கொள்வார்கள். அதுதான் அவங்களுடைய ஃபர்தா முறை. இன்னைக்கெல்லாம் வகை வகையான வெரைட்டியான டிசைன்களை போட்ட எம்ப்ராய்டரிகளை செய்த ஃபர்தாக்களை இன்னைக்கு வாங்கி அணிகிறோம். அது என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் கவர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அதுலயும் குறிப்பாக இறுக்கமான ஆடை. நீங்க கலர் கலரா ஃபர்தா போறது பிரச்சனை இல்லை, நிறைய கலர்கள் இன்னைக்கு ஃபர்தா வந்து கலர் ஒரு குறை அல்ல. ஆனால் அதை இறுக்கமா போடுறோம் பாருங்க,
ஆடை அணிந்தும் பிரயோஜனம் இல்லாத ஃபர்தாவா போடுறோம் பாருங்க, அது மார்க் அடிப்படையில் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு குற்றமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிப்பார்கள், அது கியாம நாளினுடைய அடையாளம். மேலும் அதே பெண்கள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கியாம நாளை எதிர்பாருங்கள். என்ன தெரியுமா? பெண்கள் தங்களுடைய உடல் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காகவே வீதிக்கு வந்துருவாங்க. கணவன்கிட்ட பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய அலங்காரத்தை ஊரே பார்க்கட்டும் என்ன செஞ்சிருவாங்க, வீதிக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் கியாம நாளை எதிர்பார்க்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய தாய்மார்கள் சகோதரிகள் ரொம்ப சர்வசாதாரணமாக ஃபர்தாக்களை பேணாமல் வீதியிலே நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வீதியில வந்து தண்ணி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, வீதியில வந்து ஜாமான் பொருட்களை வாங்கிட்டு நிக்கிறாங்க. அந்நிய ஆணுக்கு முன்னாடி நைட்டியை போட்டுக்கிட்டு வீதியில வந்து நிற்கக்கூடிய இஸ்லாமிய சமூகமாக இன்னைக்கு பெண்கள் உருவெடுத்து விட்டார்கள். ஒரு ஆண் ரோட்டில் கடந்து போக முடியல, வீட்டு வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு புரணி பேசிக்கிட்டு, அதுலயும் ஃபர்தா நடைமுறையெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு நைட்டி, தலையில துண்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஊர்ல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து புரணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கூகு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண் செல்வதற்கு வெட்கப்படுகிறான். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, ஒரு அந்நிய ஆண் தூரத்தில் வர்றதை பார்த்தாங்கன்னா பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிந்து விடுவார்கள், அல்லது அந்த ஆண் கடந்து செல்கின்ற வரைக்கும் ஓரமாக நின்று விடுவார்கள். இன்னைக்கு அப்படியா இருக்குது காலகட்டம். ஒரு ஆண் பயந்து பயந்து சாலையை கடக்க வேண்டியதா இருக்கிறது, அந்த பெண்களை கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது, ரெண்டு சைடு சாக்கடையா இருக்குது, இவங்க ரோட்டை மறைச்சிக்கிறாங்க. கடைசியில இவங்கள்ட்ட இருந்து எப்படா கடந்து போகலான்னு சொல்லி சாக்கடையில காலை விட்டாவது அந்த ஆண் கடந்து போறான். இவங்க அப்படியே குத்துக்கல்லுமா நிக்கிறாங்க ரோட்ல. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக வீதிக்கு வருவாங்க. இப்படிப்பட்ட பெண்களாக இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பெண்களை பார்க்கும். இப்ப இதெல்லாம் கியாம நாளினுடைய அடையாளங்களாக நபிகளார் சொன்னாங்க. இன்னும் காலகட்டம் கடக்க கடக்க நிறைய மேலை நாட்டு கலாச்சாரங்கள் உள்ள வரும். ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை இல்லாத மக்கள் இது போன்ற ஆடைகளை அணிகிறாங்க, வீதியில் வந்து நிற்கிறாங்கன்னா அது வேறு. ஆனால் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிமான பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், தங்களுடைய கற்புகளை பேண வேண்டும், தங்களுடைய முக்காடுகளை அவங்களுடைய மார்புக்கு மேலாக போட்டுக்கொள்ள வேண்டும். இது இறைவன் சொல்லக்கூடிய சட்டம். இந்த சட்டம் இல்லாமல் நீங்க வீதியில வரக்கூடாது. எந்த ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னாடியும் உங்களுடைய உடல் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இன்னைக்கு பேணப்படுகிறதா? இல்லை. என்னன்னா காலப்போக்கில் இதெல்லாம் மாறிடுச்சுங்கிறாங்க, இதெல்லாம் இன்றைக்கு சகஜமாயிருச்சுங்கிறாங்க. இதை எதை சிந்திக்கிறது இல்ல, கியாம நாள நெருங்கிட்டோங்கிறத இன்னைக்கு சிந்திக்க மறந்து விட்டோம். இப்படி நிறைய அடையாளங்களை நாம் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்கலாம். நிறைய சிறிய அடையாளங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து முடிந்து விட்டது, நம் கண் முன்னால் நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் எதை சொல்கிறது தெரியுமா? நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய உலகம் அழிக்கப்படக்கூடிய நாளை நெருங்கிவிட்டோம். அல்லாஹ் இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக துடைத்து எரியக்கூடிய நாளை நாம் நெருங்கிவிட்டோம். இன்னும் நேரம் இல்லை, காலம் இல்லை என்பதைத்தான் இது போன்ற அடையாளங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் சிறிய அடையாளங்களை நாம் ஒரு சில அடையாளங்களை பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உலக அழிவு நாளுக்கென்றே பிரத்யேகமாக சொன்ன மிகப்பெரிய 10 அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வோமாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.